அனைவருக்கும் வணக்கம். உங்கள் தனசேகரன். இன்றைய காணொளியில் UGTRU ஃபிசிக்ஸ் 9th யூனிட்டான எலக்ட்ரானிக்ஸில் பூலியன் அல்ஜிப்ராவை யூஸ் பண்ணி கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனை எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் தமிழ் மீடியம் அல்லது இங்கிலீஷ் மீடியம் UGTRBக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா டிபி அகாடமி ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பூலியன் எக்ஸ்பிரஷனில் முதல்ல பார்க்க போகிற சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, a bar plus ab equal to a bar plus b. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ இந்த எல்ஹெச்எஸில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, ஏ மட்டும்தான் இருக்குது, பி இல்லை. அப்போ அங்கே பி டேர்ம் வர மாதிரி நம்ம என்ன பண்ணால் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ரூல் இருக்குது பாருங்கள். 1 + b = 1, இல்லை 1 + a அப்படின்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா a + a bar 1, b + b bar 1. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூலியன் அல்ஜிப்ரானுடைய ரூல், விதிகள். ஸோ இதை வச்சு தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பி டேர்ம் இல்லை. அதனால் பி டேர்ம் என்ன பண்ணுறேன்னா இன்க்ளூட் பண்ண போகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா a bar 1 + b + ab. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த a பாரால் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். a bar + a bar b + ab. இந்த ரெண்டு டைமில் பாருங்கள் b காமனாக இருக்குது. அப்போது a bar + b வெளியே எடுத்துருங்க. a + a barன்னு வரப்போகுது. ஆல்ரெடி a + a barன்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள், 1ன்னு சொல்லியிருக்கேன். இந்த வேல்யூ 1 வந்துருமா? இப்போ நம்ம ஆன்சர் என்ன கிடைக்குன்னா a bar + bன்னு வரும். இது பார்த்திங்கன்னா பூலியன் அல்ஜிப்ராவில் இது ஒரு ரூலு. அதை தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். அடுத்து செகண்ட் ஒன்று சிம்பிளிஃபை பண்ணுவோம். y = a + b + c bracket close dot a + b அப்படிங்கிறது. இதுமாரி ஈக்குவேஷன் கொடுத்துட்டு பூலியன் அல்ஜிப்ரா சிம்பிளிஃபை பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்னென்னா, ப்ராக்கெட் டேர்ம் இருந்துச்சுன்னா மல்டிப்ளை பண்ணிடணும் முதல்ல. அப்போ மல்டிப்ளை பண்ண என்ன வரும் பாருங்கள், a + ab + ac. இந்த ஒரு டேர்மை வச்சு இந்த 3 டேர்ம் மல்டிப்ளை பண்ணுறோம். அடுத்து ப்ளஸ் ab bb, அடுத்து bc. இதை எக்ஸ்பிரஸ் பண்ணியாச்சு. என்ன பண்ணியிருக்குன்னா ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ ஒரு ரூல் இருக்குது. என்ன ரூல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். bb அப்படின்னு வந்தால் நம்ம என்ன இருக்குன்னா பின்னு தான் எடுக்கணும். இல்லை ரெண்டு டேர்ம் வருதுன்னு வச்சுங்களேன், ab + ab அப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், அதை கூட்டிகிட்டு 2ab அப்படின்னு எழுதக்கூடாது. இந்த ரெண்டு டேர்ம் என்னென்னு எழுதணும், நம்ம ஏபின்னு தான் எழுதணும். இது ரூல். ஓகேங்களா? ஏன்னா இது ரெண்டுத்தையும் டிஜிட்டல் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அந்த ஏபிக்கான ஆன்சர் தான் வரும். 2 ஏன் வராதுன்னா, டிஜிட்டலை பொறுத்தவரையும் நம்ம யூஸ் பண்ணுற ரெண்டு நம்பர்ஸ் 0 1. அந்த மெஷினுக்கு இந்த 2 மட்டும்தான் தெரியும், 0 1 மட்டும்தான் தெரியும்.
ஸோ 2 தெரியாது, அதனால் அந்த 2 எடுக்க மாட்டோம். அப்போது ஏபி ப்ளஸ் ஏபி அப்படி 2 டேர்ம் வரப்போ நம்ம என்ன எடுக்கணும்னா ஏபின்னு தான் எடுக்கணும். அதே மாதிரி பி இன்ட்டு பி அப்படி இருந்தாலும் பி தான் எடுக்கணும். இல்லை இப்படி பி இன்ட்டு பி பார் அப்படின்னா 0, ஏன்னா அது காம்ப்ளிமெண்ட் வரும். இப்போ வந்து பியினோட வேல்யூ வந்து 1ன்னு எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. 1.1 பார், 1 பார்னோட காம்ப்ளிமெண்ட் என்னன்னா 0. இப்போ 1 இன்ட்டு 0ன்னா 0ன்னு வரும். அப்போது பி பாரோட வேல்யூ என்ன வரும்னா 0ன்னு வரும். அப்படி இல்லை ஏ பார் அப்படி இருந்தாலும் நம்ம என்ன வரும், ஆன்சர் வந்து 0ன்னு தான் வரும். சரி, இப்போ வாங்க இதில் வந்து எதெல்லாம் இருக்கும் அதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் 2 ஏ இருக்குது. 2 ஏ இருந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஏ தான் பண்ணணும். அப்போ ஏ ப்ளஸ்ஸு இங்கே ஒரு ஏபி இருக்குது, இங்கே ஒரு ஏபி இருக்குது. அப்போ நம்ம என்னென்னு பண்ணணும், ஏபின்னு தான் பண்ணணும். அடுத்து இந்த 2 ஏபி முடிச்சிங்களா, இப்போ ஏசி இருக்குது, ஏசி ப்ளஸ்ஸு 2 பி இருக்குது. 2 பி இருந்தால் சொன்னேன் பி மட்டும் தான் பண்ணணும். கடைசி டைம் வந்து பிசி இருக்குது. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த டைமில் இருந்து பிஏ காமன் எடுத்துருங்க. அப்போ பாருங்கள் ஏ ப்ளஸ் ஏபி ப்ளஸ் ஏசி, பிஏ காமன் எடுத்துட்டா 1 + சின்னு வரும். 1 + சி வேல்யூ ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள் 1 + சின்னா 1, அதே மாதிரி தான் 1 + சின்னா ஆன்சர்னா வரணும் 1ன்னு வரும். அப்போ இந்த டைம் வந்து 1ன்னு வரும். 1 இன்ட்டு பின்னு வந்துடும். அப்போ ஏ ப்ளஸ் ஏபி ப்ளஸ் ஏசி ப்ளஸ் பின்னு வந்துருப்போகுது. அடுத்த டைம் இந்த 2 டைம் பாருங்கள், 2த்துல என்ன இருக்குன்னா பி இருக்குது. அப்போ ஏ ப்ளஸ் ஏசி வச்சுங்க. 2 டைமில் பி இருக்குது, பி காமனாக வெளியே எடுத்துட்டா 1 + சின்னு வரும். 1 + சி வேல்யூ வந்து 1. அகைன் நம்ம என்ன கிடைக்குது பாருங்கள், ஏ ப்ளஸ் ஏசி ப்ளஸ் பின்னு கிடைக்குது. இந்த 2 டைம் என்ன இருக்குது பாருங்கள், காமனாக ஏ இருக்குது. அந்த ஏ எடுத்துட்டோன்னா 1 + சி ப்ளஸ் பின்னு வரும். அந்த 1 + சி நம்ம என்னென்னு எழுதலாம், 1ன்னு எழுதலாம். அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ + பி. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த கொடுத்துருக்கிற பூலியன் எக்ஸ்பிரஷனுடைய சிம்பிளிஃபிகேஷன். ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்பிரஷனை வந்து என்ன பண்ணால் சிம்பிளிஃபை பண்ணோம். தேங்க்யூ டீச்சர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.